டேய் எப்பா சாமி, ஒரு வழியா பிஎல் 2021 சீசன் முடிஞ்சதுடா. சபா முடியலடா. எவ்வளவுடா அடி வாங்குறது? கடைசியா ஒரு வழியா இதுக்கு மேல அடியை பத்தி பேசலாம்ங்கிற மாதிரி ஒரு எபிசோடு. ஓகே, so hello and welcome everyone to episode 34 of Your Peer, joined by Arvind, Rohi and Praveen. Prasna as usual. Praveen வாயில வருது, அவன் தான் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பார்ப்போம். ஹலோ கைஸ். ஹலோ. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ். சீசன் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன ப்ரோ, நம்ம 2 minute சைலன்ஸோட ஆரம்பிக்கலையா ஃபார் திஸ் சீசன்? ஓகே, இதுக்கு மேல என்ன ரியாக்ஷன் இருக்கு? நல்ல வேலையா முடிஞ்சது ஒரு சீசன். இப்ப 2 minute சைலன்ஸோட ஆரம்பிப்போம், முடிக்கும் போது அப்படியே 2 minutes பார்ட்டியோட அடுத்த சீசனுக்காக முடிப்போம். இந்த இதுதான் இப்ப நான் அமிச்சேன் தெரியுமா குரூப்ல, அரவிந்த் வந்து எப்படி நம்மளுக்கு காட்டுறா எல்லாத்தையும் அந்த சதுரங்க வேட்டை மீம். அப்படி அங்கேருந்து நம்ம ஜாக்க பிடிக்கிறோம், அங்கேருந்து ராசிக்கு இது பண்றோம், அப்படி எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு மிட்ஃபீல்ட் வந்த மாதிரி எல்லாரையும் வாங்கணும். ஓவண்டியா ஓட இங்க பிராண்ட் வாங்குவோமானே தெரியலைங்க நம்மளுக்கு, எல்லாரையும் வாங்கணும். சோ அதான் ஒரு வழியா சீசன் முடிஞ்சுது. லாஸ்ட் கேம்ல எப்படி 2-0 வின் பண்ணோம். பட் பேசுறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெருசா இல்ல. அஃப்கோர்ஸ் பெப்பே வந்தா எல்லாமே ஓகே. பட் பிளேயர்ஸ் பத்தி பேசுறப்ப நம்ம பெப்பே பத்தியும் பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் எல்லாருக்குமே நான் வந்து ஓப்பன் ஆகிறேன். இப்போ நம்ம வந்து எமரி அஃப்கோர்ஸ் இன்னைக்கு தலைவர் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு யூரோப் லீக் வேற ஜெயிச்சிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓனாக்கு தெரிஞ்ச ஒரே வேலையை ஓனா ஒழுங்கா பார்த்துருச்சு. நம்ம கிட்ட தான் சொதப்பிச்சு வச்சுக்கோ. ஸோ எமரி வந்து ஹி ஸ்டேட் ஃபார் அபவுட் லைக் 1.5 seasons இல்லையா? அதுக்கப்புறம் ஆர்டேட்டா ஹேட் ஆல்மோஸ்ட் லைக் 1 season a bit. கிளப் கல்ச்சர்னு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கோம். வெங்கர் காலத்துல இருந்து கிளப் கல்ச்சரை பத்தி பேசிட்டு இருக்கோம். கிளப் கல்ச்சர்னா என்ன? நம்ம எமரி இருக்கிற டைம்ல என்ன மாறிச்சு கிளப் கல்ச்சர்? இப்ப ஏதாச்சும் மாறி இருக்கு? லைக் do you guys see anything that has changed from the time Emery was there and now since Arteta took over? ஏன்னா ஆர்டேட்டாவை ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் சீசன் இதுதான். இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சீசன், ப்ராப்பரா ஃபுல் சீசன். சோ அந்த பாயிண்ட்ல வந்து கிளப் கல்ச்சர் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதுவும் ஆர்சனல் ஃபேன்ஸ் கேட்கவே வேணாம். எப்ப பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் கிளப் கல்ச்சர் காணும் தெரியுமா? அது என்ன கலாச்சாரமோ எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஏதாவது பாத்தீங்களா? நீங்க ஏதாவது சேஞ்ச் பாத்தீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் திங்ஸ் ஆர் பீயிங் டன் பிட்வீன் எமரி அண்ட் ஆர்டெட்டா? I mean, frankly சொல்லணும்னா we were being too critical about Emery. ஆனா அதுதான் I'll start with saying that okay. ஓகே, உன் வாயில இருந்து இதெல்லாம் வரும் நான் எதிரே பார்க்கறேன். How the turntables have turned. இல்ல seriously. Emery வந்து it went downhill for him only after the Crystal Palace game. Until that time we were third in the league. Okay, we were third in the league. We had the second highest number of goals scored in the season. We had the second highest number of passes in the final third. So இதெல்லாம் பார்க்கும்போது வந்து at least in the attack and during his first season, whole season, I remember Lacazette and Aubameyang got a combined goal இது வந்து more than 50 goals. I mean like I'm talking about goals plus assist combination. So and comparing that in the season la வந்து Arteta's full season la வந்து what is the combined goal scoring achievements of both Lacazette and Aubameyang? I think it's 30 or 32 or something like that. 30 வரைக்கும் போச்சானே? ஆமாமா போச்சு. I mean like ரெண்டு பேரும் சேர்த்து தான் நானும் சொல்றேன். I don't think it went to 30. நான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணேன். ஜெரார்ட் மொரேனோ from Villarreal he had 30 goals. ஆமா. So see the visual see the problem was during Emery time when you talk about the club culture and everything during the Emery time என்ன சொல்றது? I mean like there were a lot of things which was happening in the back room, not in the field. Okay, like எனக்கு சீரியஸாவே நான் வந்து I was being critical of Emery during the final 3-4 matches and that Crystal Palace match where he took things very lightly. But before that, when we went on that run of like 22 games unbeaten or something like that, and then we were like almost January, February வரைக்கும் நம்ம தேர்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் I mean like even during the last 3 games அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நம்ம யூசுவல் ஆர்சனல் டெம்ப்ளேட் நடக்கிறது தான். பிப்ரவரிக்கு அப்புறம் முக்கிய முனகிறது எல்லாம் சாதாரணம். ஆமா. and நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா ஆர்டேட்டா வந்து he has been little bit lucky. We were not being and the main advantage for Arteta when we went through the terrible run during the September to December time, there was no crowd. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது. கிளப் கல்ச்சர் என்ன வேணா பேசலாம், ஆனா வந்து ஆர்டேட்டா வந்து is still in the position only because அவன் வந்து கிரவுட் சப்போர்ட் வந்து அவனுக்கு வந்து எம்ரிக்கு வந்து பேசிக்கா டாபிக் பிகாஸ்
அவன் லூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே the crowd went I mean like against him. கிரவுட் அளவுக்கு ஹாஸ்டலா இருந்து மத்த கிரவுட் எல்லாம் போனா வந்து ஆப்போசிஷனுக்கு ஹாஸ்டலா இருக்கும் கிரவுட். எமிரேட்ஸ்ல ஒன்லி தான் ஹாஸ்டலுக்கே ஹாஸ்டலா இருக்கும் கிரவுட் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட. அதுதான். சோ அப்படிலாம் சொன்ன அன் கிளப் கல்ச்சர் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்து we had lot of dead weight in the team. Artetaக்கு வந்து both Edu and Vinay have stepped in and they have tried to at least get rid of so many dead weights during couple of transfers. So Emery had that extra luggage, I mean the burden of carrying the entire team. அவன் பண்ண ஒரு இது வந்து ஓசில வந்து ஒதுக்குனது. பட் ரிமெம்பர் நாம ஓசில ஒதுக்குன அப்புறம் கூட ஒரு ஃபர்ஸ்ட் 11 கேம்ஸ்க்கு we were playing good, right? அந்த 11th கேம்க்கு அப்புறம் தான் வந்து when entirely the team was performing bad, people started questioning why Ozil is out. Until that time nobody questioned. யார் question பண்ணா Ozil out ன்னு? எவனுமே question பண்ணலையே. So இது எல்லாமே வந்து it turned against him. And that's what I'm saying, like point blankly Arteta is still lucky to hold on to this position. அவன் அந்த FA Cup win பண்ணது அது லாம்பார்ட் மிஸ்டேக்கா யார் மிஸ்டேக்கான்னு தெரியல. ஆனா FA Cup win பண்ணது வந்து and Oba's brilliance அந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டும் தான் வந்து made Arteta stay. இல்லாட்டி அவன் டிசம்பருக்கு முன்னாடியே கிளம்பிட்டு இருப்பான். Frankly சொல்லணும். Let me take that. So I feel like ரொம்ப ஷார்ட் டேர்மா இருக்கு உங்களோட மெமரி. நீங்க வந்து ஆமா நான் பின்னாடில இருந்து வரேன். FA Cup ஜெயிச்சது வந்து I don't think it was Lampard's loss, it was Arteta's win. Chelsea went up one ahead and நம்ம வந்து அந்த சீசன்ல வந்து we used to have அந்த 22.5 minute வந்து வாட்டர் பிரேக் இருக்கும். அந்த வாட்டர் பிரேக்ல he'll make a positional change for AMN that will nullify Chelsea's midfield. அதுக்கப்புறம் we were holding the ball, we controlled the midfield. அதுக்கப்புறம் தான் 2 கோல் நம்ம ஸ்கோர் பண்ணோம். So making that out to be Lampard's loss than Arteta's win, I do not accept that one bit. Number 2, Unai Emery வந்து 2 சீசன் 1.5 சீசன் இருந்த ஆர்சனல்ல 1.5 சீசன்ல ஒண்ணுமே ஜெயிக்கல. அதே டீமை வச்சுதான் இவன் Arteta வந்து he won the FA Cup. Okay, and first half of the seasonல all the deadweights you were talking about, none of them left. They were all a part of the club. And second, in the winter transfer windowல தான் some of them left the club. We had excess players that we couldn't even register. அவ்வளோ மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம். So again, if you're going to equate Emery's reign by saying he was mishandled and Arteta was extremely lucky, I don't know what you're talking about. And third and final point on the you spoke about the crowd factor was really I agree with that. Arteta வந்து crowd இருந்திருந்தானா if the results had continued to be like that, he would have definitely heard it. But what I think is if crowd was there, our home form wouldn't have been as disastrous as it is where we are sitting right now this season. Do you think 13 லாஸ்ல 7 லாஸ் ஹோம்ல வந்து? Let me also add this. Away form would also would not have been this great. So lack of crowd played both ways. So those are the 3 defenses I have. I'm not. I think it's extremely. Arteta defend பண்ண வேண்டாம்டா. Arteta defend பண்ணு. என்ன சேஞ்ச் இருக்கு? என்ன கல்ச்சரலி என்ன ஷிஃப்ட் இருக்கு? Arteta அவுட்டா இன்னங்கலாம் அதெல்லாம் இல்ல அதுதான். That's what I'm getting to. Now I wanted to say that and say this, saying I'm not trying to make this into அந்த Arteta luckyயா இல்லையா debate கொண்டு போல, but the shift, I go back to this. We know for all the goals we scored under Emery, we were worse than you know a leaky tap in சென்னையில எங்க பாத்ரூம்ல அப்படிதான் இருக்கும், குறையில தண்ணி ஊத்தினே இருக்கும். அந்த மாதிரி எமரியோட டிஃபென்ஸ்ல வந்து கோல்ஸ் போயினே இருந்துச்சு. That was a massive shift. Okay. அது ஒன் மோர் அந்த பாயிண்ட் வேணா நான் ஒத்துக்கிறேன். டிஃபென்சிவ்லி வந்து Arteta has made lot of good changes. அது நான் கம்ப்ளீட்டா I agree to that. But again coming back to the club culture, one thing frankly சொல்லணும்னா 1.5 years back we sacked one manager. Another 1 yearலயே நம்ம இன்னொரு மேனேஜர் சாக் பண்ணோம்னா we would have become the laughing stock of the entire country. Okay, and நம்ம அந்த கல்ச்சர் வந்து ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் ஒரு மேனேஜர் இருந்துட்டு அவர் கிளம்பின அப்புறம் 3 இயர்ஸ்ல வந்து 4 மேனேஜர்ஸ் சேஞ்ச் ஆகுறது வந்து I don't know, like club culture வந்து ஐடென்டிட்டியே இல்லாம போயிடும். We will not have any identity called Arsenal Football Club if we had sacked Arteta. In that way also, things turned out to be better for him. ஏன்னா வந்து then
they'll be kicking themselves. அப்ப எதுக்கு ஆர்டெட்டா வந்து வச்சிருக்காங்க? they'll be kicking themselves. So இந்த பாயிண்ட யோசிக்கணும். It is lot of things will go behind the scenes. அது நமக்கு தெரியாது. So but this is an important point. So the cup culture அதெல்லாம் வந்து it becomes irrelevant if you change like 4 managers in 3 seasons. கேமா நீ ஏதாச்சும் கலாச்சார சீரியல் பத்தியா? I mean, Emery, Arteta எல்லாரையும் கம்பேர் பண்ணலாம். ஆக மொத்தம் சாணியில உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஃபேன்சி கிராஃப், டேஷ்போர்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ் என்ன வேணா பண்ணலாம். சாணியில தானே இருக்கோம் கடைசியா. பட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும். ரோஹித் சொன்னதுல என்னன்னா வந்து ஆஃப்டர் லைக் 2 decade long reign, it is very hard to change culture. But culture, like culture is a side effect அங்க இருக்கிறது. ஓகேவா? But any new boss வரும்போது you need an identity. You need an identity for a club. You need an identity for style of play. நம்மளுக்குலாம் ஹிஸ்டரி அவ்வளோ ஹிஸ்டரி பத்தி பேசினோம். வெங்கர் வந்தபோது he had an identity and then came culture. We lost our plot on the identity. இப்போ 2 சீசன் எவ்வளவு 3 சீசன் ஆச்சா வெங்கர் போய் 3 full seasons. 3 full seasons ஆமா. 2018 yes. என்ன ஐடென்டிட்டி என்ன நம்மளுக்கு அவ்வளோ வருது? வெங்கரோட ஃபுட்பால் ஐடியானா தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? செமிஃபைனல்ஸ்ல ஃபால்ஸ் 9 கொண்டு வரலேருந்து ஓகேவா ஃபைனல்ஸ்ல போய் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். கியூ செமிஃபைனல்ஸ் ஃபால்ஸ் 9 அது வந்து ஃபைனல்ஸ்ல வந்து என்ன சொல்றது? பாக்குல வந்து பேபேன்னு வந்து என்ன சொல்றது? இஞ்சி தின குரங்கு மாதிரி முடிச்சு இந்த ஒரு பிளானுமே இல்லாம ஏதோ ஓசில வந்து பாக்கு அந்த ஒரு பிளானே இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் கோல் போனதுக்கு அப்புறம் ஒரு ரெசிலியன்ஸே இல்லாம லைக் என்னது எமரியோட இது ஃபால்ட்டா இல்ல பிளேயர்ஸோட வந்து என்ன சொல்றது மென்டாலிட்டியான்னு சொல்ல முடியாது. எங்க டே நம்ம இங்கதான் இருக்கோம். 2021ல என்ன பண்ண முடியும்னா லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன ஐடென்டிட்டி நம்மளோட ஆர்சனல் வே ஆஃப் ஃபுட்பால் என்னன்னு நம்ம சொல்லணும். நம்ம என்னன்னு சொல்லணும்னா மேனேஜர் டிஃபைன் பண்ணணும். ஆபாவோ லாக்காவோ கேடியோ பண்ண மாட்டான். இது வரைக்கும் நமக்கு தெரியல நம்ம என்ன பொசிஷன். அதுதான் ஒரு ஐடென்டிட்டியே இல்ல. அதுதான் என்னோட அதுதான் ஒரே விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து ஆமா இதெல்லாம் வந்து இந்த ஆர்டெட்டா வந்து இந்த ஹோல்ஸ் டிஃபென்சிவ் ஹோல்ஸ் பிளக் பண்ணது அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ். ஓகேவா? யூ நீட் லைக் கிராஸ் ரூட் சேஞ்ச் வேணும். எமரி நீ சொல்றதை வச்சு பார்த்தா எமரிக்கும் ஆர்டெட்டாக்கும் ஒண்ணுமே மாறல. வெங்கர் போனதுக்கு அப்புறம் சாணியில விழுந்தது அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. I mean, Emery had a tougher job. நான் அதுதான் சொல்ல வந்தேன் நடுவுல ரோஹித் சொல்ற மாதிரி. It's harder to change after 2 decades. எல்லாம் we are used to a certain standard. I mean, even though it was slipping, we still had like top 4 for the longest time. எவ்வளவு நாளா இருந்தது European football இருந்தது. It's hard. Like he had to bring in one squad. Yeah. அதெல்லாம் இருந்தது. Arteta, we are already used to a new manager for like a year and a half. Okay, நல்லா ஒத்துக்கலாம். So அந்த பாயிண்ட்ல ஒண்டிதான் ஒத்துப்பேன் தவிர பட் என்ன சொல்றது both of them did not bring identity or like this is the way we play football in கொண்டே வரல. Okay, whether dropping Ozil அதெல்லாம் வந்து just like statement piece. Ozil drop பண்ணி என்ன பண்ண, Ozil வச்சு நீ என்ன பண்ண, ஓகேவா? அதெல்லாம் 1008 விஷயம் இருக்கு. அதுதான் சொல்றேன் the manager, both managers are not a right fit. Okay, even though Emery won like the cup today, okay, they have a very different philosophy than what our leadership, when I say leader, Cronkies and like everybody else is there. Plus like நம்ம fans வந்து are like very என்ன சொல்றது high intensity either here or there, like there's always very opinionated. We have one expectations realistic last okay வெங்கர் போனதுல இருந்து fans ஓட expectations realistic இருந்ததா? That's what I'm saying. அதுல வந்து நம்ம நடுவுல பாட்ல பேசினோம் அவனுக்கு இது Arsenal social media following is one of the highest in any football English Premier League club. Okay, does it hurt it? Does it hurt the reputation? Does it have like என்ன சொல்றது அந்த இது சொல்லுவாங்கல்ல அந்த outrage culture? Does it like does it like hurt that? Maybe அதனால வந்து டீம் பாதிக்கிறாங்களா அதெல்லாம் 1008 விஷயம் இருக்கு. But at the end of the day, managers have to do their job. Players have to play for the club. This season, no player played for the club other than the 2 youngsters. Okay? KT, pure passion. Tell me one senior player who played for the club. Be it Rob Holding or a 7. Huh? Willian. Yeah.
என்னடா அமைதி ஆயிட்டீங்க. சோ இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து போத் ரோகி அண்ட் கியூ ரெண்டு பேருமே சொன்னீங்க எமரிஸ் ஜாப் வாஸ் மோர் டிஃபிகல்ட் than ஆர்டெட்டாஸ். பட் வந்து எமரி அட்லீஸ்ட் ஹேட் லைக் ஒரு he inherited a Wenger team. Arteta inherited an Emery team. So doesn't that make like Arteta's job even more difficult? Yeah, see, Arteta's job is difficult இல்லையான்னு சொல்லிட்டு that's a different thing. The thing is, as fans, as everyone, the expectation of Arsenal actually reduced during the end of Emery period. So Arteta didn't have that big of a boots to fill in. That is what அதுதான் வந்து ஈஸியாவா டஃபா அது சொல்றது வந்து he didn't have big boots to fill in. Emery அப்படி இல்லையே. அவன் வந்து அவனுக்கு வந்து பேசிக்கா லாங்குவேஜ் பேரியர் இருந்தது. First and foremost, he had language barrier, and he is coming to the most toughest league in the world from the Farmers League. So அப்படிலாம் வரும்போது his job was like to அவன் வந்து பாவம் எவ்வளவு homework பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு there were like complete mini series on that, like how much of homework he had done, how much of training changes he had brought in once he came. Those things kind of like meetingல சொல்லுவாங்க, interview meetingல வந்து he had a plan for all the squad, every single player in the squad. So அதெல்லாம் வந்து பாக்கும்போது definitely like Emery's job was like far more difficult than what Arteta, and Emery did his homework well, and that kind of showed in the first 5-6 months. அவனோட homework வந்து and then when players started losing interest or trust or didn't obey him as he would have wished, I'm making fun of him because of his English skills, adalla idu panna things become more and more difficult. I mean, player adu eppadi Arteta was like a former player at Arsenal. He knew the system, how it will work. He knew what he was working with, and he was under the tutelage of Pep for almost like 3-4 seasons. So frankly speaking, I think Arteta was like in a better position compared to Emery when he had first brought in as a manager. I don't think Arteta should be apologizing because he was in the Premier League before Emery came. Emery, for all the good things he has done with the Europa League, he's never finished in a competitive spot in the actual league he is coached in. Okay, so from that standpoint, I don't have a body of work to go with that would say, okay, Emery has done something really good. Arsenal da onnum pannala appdinu I can't just blanket say that. One thing I would agree with, he was definitely filling huge like the void left by Wenger, but that doesn't mean the second half of his tenure, the way it fell off a cliff, it shouldn't be happening. The first season of Emery la vandu the last or 10 games la we'll start our slide I think with Wolves away la nenikiren. And the game la aarambichu he played Elneny, Willock, and I don't remember somebody else, like abde complete team change pannirpan, and we would lose that game 3-0 or something. I don't understand why he did all of that, and I agree, he does all this homework, he does everything, but when it doesn't translate into the game of the players, homework panni enna prayojanam? Okay, so ipo oru question kekren, நம்ம எங்கேயுமே பெட்டரா இல்லையா, இல்ல எல்லா சிச்சுவேஷன்லயும் worse தான் இருக்குமா? Do you see like once what in the dead weight clear பண்றது எல்லாம் okay, that's a good thing that happened at the club. Okay, then நம்ம வந்து ஆல்டா பண்ணது dead weight clear பண்றதெல்லாம் defense stability, okay, good thing that happened at the club. But எந்த விதத்துல நம்ம வந்து பெட்டரா இருக்கும், எந்த விதத்துல worse ஆகும், இல்ல பெட்டராவே ஆலையா இந்த பாயிண்ட்லயே? இந்த சீசன் பெட்டரான இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வாட்ஸ் தி பாயிண்ட்? டேய், நீ அதுல அந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து லைக் கேம் பிளேல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் பெட்டரா இருக்குமா, லைக் அந்த மாதிரி கேக்குறேன் நான். லைக் whatever we are doing, okay, நீ சொல்றியா சரி, ஓகே டெட் weights clear பண்ணிருக்கோம், டிஃபென்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம், பட் இட் கேம் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அட்டாக். சோ நான் டிஃபென்ஸ் ரியலா எடுத்துக்கணுமானே எனக்கு டவுட் தான் இருக்கு. ரோகி சொன்ன மாதிரி வந்து அட்டாக் ஜாஸ்தி பண்ணிட்டு இருந்தோம், அதனால எமரி கிட்ட டிஃபென்ஸ் வீக்கா வந்து இப்ப டிஃபென்ஸ் நல்லா பண்றோம், அட்டாக்ல ஒண்ணுமே இல்லை. ஓகே, சோ அதனால தான் அது வேணாம்னு சொன்னேன். பட் டெட் weight clear பண்றோம், இதை தவிர்த்து வேற எதுவுமே நல்ல விஷயம் நடக்கல சொல்ற மாதிரி இல்லையா? அதுதான் நான் கேக்குறேன்.
I don't know if you guys remember second season of Emery la வந்து starting first ஒரு 7 games la வந்து we had one game where we failed to register a single shot on target. And that was kind of the that was kind of the theme of the first few games that got him fired. So from அங்கேந்து I don't understand how Emery even deserves the defense he's getting. His first season ko second season ko it was like two different Emerys I was seeing. So and அதே டீம் வச்சு தான் Arteta literally won an FA Cup and a Emery, by the time he was leaving, he lost the dressing room, so I think it's very that's hard much to later judge. that's much later I'm talking No. earlier. He Earlier lost in the dressing he lost the dressing room after the Xhaka mishap. We don't know what happens behind the scenes. Okay, well, it could be earlier, it could be later. Okay, well, we could have lost it. We don't know. But என்ன சொல்றது? Is there anything, Arun, to your point, is there anything categorically that you can say has improved? That's your question. Yes. Are we consistent? No, I don't think we're consistent. எனக்கு அதுதான் Do we தெரியல. have I like- don't know if do you Do guys we have an think we've identity? improved anywhere I or have we don't. gotten worse? அதான் சொல்றேன், இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த வாக்கமோல் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ப்ராப்ளம் வந்தா இங்க ப்ராப்ளம் அடிப்போம், அங்க ப்ராப்ளம் வந்தா அங்க ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகேவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் டிஃபென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கான், லாஸ் கோல்ஸ். எனக்கு அதுதான் நான் அதனால தான் டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, we have leaked 38 goals, we have leaked only 38 goals, it's a big thing. எல்லாமே ஒத்துக்கிறேன். அட்டாக் வைஸ் அது எங்கேயுமே டிரான்சிஷன் ஆகலையே. Yeah, but yeah, and like even some of the some of the games that we won, like the opposition கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு 10 games பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, like Leno would have done nothing in those games. Okay, opposition were like just not very toothless. அது கூட சிலதான் இருக்கும். அதனால I don't want to get into the same thing. நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளும் we are also toothless, so people are just playing for those things. How do you say like you see change when it's very evident, or when it's like marginally You evident? see the results, Yeah, and it's like in the last or 5 game win பண்ணது, in the last end of the season finish is great. Hopefully, I'm hoping now that we're going to stick with Arteta for the next season, we'll see what happens. Unleashing Pepe last 5 games நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மெயினா பெப்பே மேட்டருக்கே வருது. பெப்பே பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் இழுத்து, இந்த தடவை இழுத்து, நல்ல வேலையா கான்ஃபரன்ஸ் லீக் டாச் பண்ணோம். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பிகெஸ்ட். நம்ம even though we finished below Tottenham, it's like நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற ரெஸ்ட் இருக்கும். அந்த தேவையில்லாம யூரோப்ல போயிட்டு மொக்க டீம் ஆடிட்டு வந்து ஒண்ணுமே பண்ணாம அந்த எக்ஸ்ட்ரா $40 million எவ்வளவு 40 போடும். ஐடியல் சினாரியோ வந்து எவர்டன் 8th ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம எவர்டன் 7th, நம்ம 8th, டாட்னம் 9th இருந்திருக்கணும். கிளிப் ஆகி எவர்டன் 10th முடிச்சாங்க. நீ சொன்ன மாதிரி தான் டாட்ரிங்கம் செலிப்ரேட் பண்ணலன்னா மேட்டரே கிடையாது. இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல போயிட்டு வந்து சும்மாவான தண்டத்துக்கு ஆடிட்டு அதுல வந்து எனக்கு என்னமோ வந்து அது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அங்க போய் ஆடுவோம், நல்ல வேலை நம்ம அதை பார்க்க தேவையில்லை. இல்ல என்ன டீம் வர போகுதுன்னு பார்த்தல அந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல வாட் ஆல் டீம்ஸ் ஆர் கோனா கம். பெஜார் சாமையா இருக்க போகுது. டாட்டனம் வந்து அவர் நடிச்சாலே பாவமா இருக்கு. போன வருஷமோ அடி வாங்குறாங்க. அந்த டிராவல் தான் மேட்டர். அந்த டிராவல் ப்ரோ டிராவல விடுங்க ப்ரோ. த்ரோ இன் போகும்போது ட்ரெயின் அடிச்சு யாரையாச்சும் கொண்டுடும், அந்த மாதிரி கிரவுண்ட்ல அடிக்கிட்டு இருக்கு. வந்து Thursday football அது வந்து கான்ஃபரன்ஸ் லீக் ஃப்ரைடே எல்லாம் சொல்றதுனால Thursday கான்ஃபரன்ஸ் லீக் ஃப்ரைடேயா? ஆமா ஃப்ரைடே அதெல்லாம் ஃப்ரைடே. ஆமா, சில கேம்ஸ்ல ஃப்ரைடே, சில கேம்ஸ்ல Thursday, சில கேம்ஸ்ல ஃப்ரைடே. கான்ஃபரன்ஸ் லீக்ல எல்லாம் ஆடவே முடியாதுடா அந்த மாதிரி. அதுதான் நல்ல வேலை. என்ன பொறுத்த வரைக்கும் the biggest thing that happened in our favor for this season is like probably போடுங்க கரெக்டா இருக்கும். நம்ம இந்த ஒரு பிளேயரை ஓவர் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரே பிளேயர் எப்ப பார்த்தாலும் ஒரே ரொட்டேஷன் இல்லாம இருந்துட்டு போட்டோம். இருக்கிற ஸ்குவாட் கம்மி, டெப்த்தும் கம்மியாகும். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த லீக் ஆடுறதுனால நம்ம ஸ்குவாட் டெப்த் கம்மி பண்ணுவோம். ஆமா, ஆனா அது வந்து that could also வெஸ்டாம்லாம் வந்து சாவடி வாங்க போறாங்க பாரு இந்த சீசன்லாம் வந்து இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு வந்து we are going to just play domestically வந்து நம்மளுக்கும் வந்து மிட் சீசன் டீமுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸே இல்ல. ஒரே டொமஸ்டிக்கா தான் நம்ம ஆட போறோம். அதனால ஸ்குவாட் ட்ரிமிங் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும். ஐ மீன் குட்டோ பேடோ ஆனா கண்டிப்பா நடக்கும். ஏமன் அதெல்லாம் அப்புறம் பேசலாம். லைக் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி அப்புறம் பேசலாம். சோ தான் நம்ம ஃபினிஷ் வச்சு பார்த்தா சொன்ன மாதிரி 8 ஸ்பாட் ஃபினிஷ் தான் ரெண்டுமே.
சேம் as லாஸ்ட் சீசன், பட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு சந்தோஷப்பட்டதுக்கு எண்ட் ஆஃப் சீசன் லாஸ்ட் டைம் வந்து FA கப் ஆச்சு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த 8 ஸ்பாட் ஃபினிஷ்ங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இதுவா தெரியல, பிகாஸ் FA கப் அண்ட் கம்யூனிட்டி ஷீல்ட் டோட்டலி பேப்பர் ஓவர் ஆல் தான். இந்த சீசன்ல 8 பாயிண்ட்ஸ் 8 பொசிஷன் தான் வந்திருக்கோம், பட் ஆனா 5 பாயிண்ட்ஸ் மோர் தென் லாஸ்ட் சீசன். அதுதான் அது லைக் இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ ஹவு தி என்டையர் சீசன் பிளேட் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் the most worrying factor is the number of losses. 13 losses வந்து totally unacceptable. நம்ம என்ன வேணா சொல்லலாம், ஹோம் லாஸஸ் பாறா, Home losses தான். ஆமா. home losses game, 7 home game. more than ஹோம் ஃபார்ம் 50%. இருக்கிறதே கில்லர். அந்த ஹோம் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்க, you would have been in like even like Champions League. அதுக்கு முன்னாடி வந்து மாயால இருந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் போய் எனக்கு அதுதான் லாஸ்ட் எனக்கு அதுதான் 7 more than 50% of our losses in the season வந்து ஹோம்ல வந்திருக்கு. அது நீ சொன்ன மாதிரி அது வந்து ஒத்துக்கவே முடியல என்னால. எனக்கு லைக் நம்பர் ஆஃப் லைக் draws and losses in home is like unacceptable much. Yeah, and most of the losses, right, நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த செப்டம்பர் டு நவம்பர் அண்ட் டிசம்பர் டைம்ல தான் வந்தது, போட் இன் ஹோம் as well as அது. அந்த டைம்ல வந்து அந்த 3-4-3 ஒரு மக்கு ஃபார்மேஷன் மட்டும் அவன் வந்து ஆடி இல்லடா ரீசெண்டா கூட ஆச்சுடா. நம்ம ரீசெண்டா வந்து ஃபுல்லம்ல தோத்தோம். ஃபுல்லமா ஏதோ ஒரு மொக்க 3-1 டிராப் பண்ணோம், ஃபுல்லம் டிராப் பண்ணோம். ஃபுல்லம் டிரா, ரீசெண்டா ஆஸ்டன் வில்லா லாஸ், அதெல்லாம் ரீசெண்டா வந்ததுடா இந்த வருஷத்துல. லெஸ்டர் கூட அந்த லாஸ் 1-0. அதாவது we knew what they are going to do, we knew. அதாவது என்னன்னா as fans நம்மளுக்கே தெரியுது லெஸ்டர்ல வந்து வாடி ஆடவே இல்ல. 75th மினிட்ல தான் உள்ள வரானே. அவன் வந்து வரானா கண்டிப்பா தெரியும் அவன் வந்து லாங் பாஸ் பண்ணி அவன் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு. is that difficult to even decipher? And also சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து it was baffling, right? Like until Willian got injured in the November end la, adu varaikum he was starting every match without giving any contribution. Or contribution illa. ESR ulla vandadukku kaaraname nalla kaanum. It was like blessing in disguise that Willian got injured and we got in ESR and then we changed the formation to, we went back to a back four. அதெல்லாம் நம்ம பண்ண அப்புறம் தான் நம்ம கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணோம். இல்லாட்டி you keep sticking on to experience. Oba was not performing. Oba was completely not performing. அவன் வந்து first 10 games அவன் என்ன ஸ்கோர் பண்ணா? ஒண்ணுமே ஸ்கோர் பண்ணலையே. But you kept sticking on to him. Willian அவன் பெர்ஃபார்மே பண்ணல, you kept sticking on to him. Ceballos அது கூட Ceballos பத்தி மட்டும் நம்ம பாடு பேசுறோம். இது when you யோசிச்சு பாரு, somebody who was in form one game, லாக்கா நல்ல ஃபார்ம்ல இருந்தா towards like middle early stretchல drop பண்ணிட்டான் லாக்காவை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மார்டினலி and like Pepe நல்ல ஃபார்ம்லனா they kept dropping. It doesn't make sense. Martinelli was injured. Martinelli was, to start the season he was injured. He did not play until he was not but fit until the rotation. Like somebody who's in like hot form, like you want to play them, dude. Like you need to like give them confidence. You don't want to play them week in week out and also Laka wasn't in great form. He started the season 4 or 5 games la oru goal da adichirundan. Leicester oda he'll miss that point. But then he came in form. KT cross la. But he came in form. Or nadula my point is, how did he come to form? Even though he was missing those sitters, he was being played, and that's what was expected of Willian too. Unfortunately that didn't work. So இப்போ போத்துக்கலாமா? Willian definitely top 3 beginning of the transfers la இருக்கான்னு போத்துக்கலாமா? Oh 100% like yeah கண்டிப்பாக. and அதுக்கு அப்புறம் வந்து இல்ல beginning of the season you have like 3 different things to play. and Europa League அப்ப வந்து ஆரம்பிச்சல வேற இருந்தோம். So you had 4 different leagues to play. ஓகேவா, அதனால யூ நீடட் ஈவன் மோர் ரொட்டேஷன். எல்லாருக்குமே பிளேயிங் சான்சஸ் இருக்கும். ஓகேவா, அந்த எக்ஸ்கியூஸ் வந்து இந்த வருஷம் அன்பார்ச்சுனேட்லி சொல்ல முடியாது. மீன் சாக்காவோட ரொட்டேஷனே இல்ல பாருடா. மீன் டேக் எண்ட் ஆஃப் தி சீசன் ஜாக்காவோட ஃபார்ம். ஜாக்கா வந்து என்ன பண்றான் ஜாக்கா? நல்லா விளையாடுறான்னு தெரியுது, அதுக்குன்னு ஒரு ரொட்டேஷன் இல்லாம அவனையும் வச்சு விளையாடுவான் எல்லா கேமுக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்ற பேசிக் லைக் இந்த மேனேஜரியல் சென்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் லாங்கா விளையாடினா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. No, but think about it this way. You are 4 points away from European spot. If you had played 2 good games out of all the losses we had in the last 10 or 12 games, we could have had yeah, that's right. I agree with you. Like all you had to do was play better at home. You could have got a decent European spot. And the play better ikda, you need somebody like Xhaka in the midfield. When Xhaka is not playing in the midfield with Ceballos and Elneny, what did we have?
Acha, அதுதான்டா rotation firstல இருந்தே இல்லடா. By the time you needed Shaka, he was not rested. He was already bleeding. Okay. Correct. அதான் சொல்றேன். The problem started when like there was no rotation in like the beginning of end of last year and like beginning of the year. இப்ப கடைசி நிமிஷம் கடைசி 5 கேம்ல வந்து நம்மளுக்கு அந்த சாம்பியன்ஸ் லீக் பாயிண்ட் இருக்கு. No rotation விடுங்க. No rotation விட. Who would you rotate with? மச்சான் ரீஸ் நெல்சன்ல இருந்து எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கடா. அரவிந்த் பட் அவன் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் இல்லையே. நீ சொல்றது எனக்கு புரியுது. லாக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஒரு பாயிண்ட் நீ சொல்ற. நீ ஜாக்காவை எடுத்தோம்னா இல்ல நீ வரான்டான்ட்டு. பட் வெங்கர் எவ்வளவு காலம் ஒரு ஸ்டாண்டர்டா ஆடுற ஒரு ஆள் இல்லைன்னா அந்த இடத்துல எவனையா ஒரு ஓட்டையை ஃபில் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் அந்த டீம் அதே மாதிரி கூட ஆட வேணாம், தோக்காத மாதிரி ஆட வைப்போம். Perfect case in point, Bellerin. He had a trial by fire against Borussia Dortmund. ஒரு சிம்பிள் பாயிண்ட்ரா. ரொட்டேஷன் இருந்துங்கறியா இல்லங்கறியா இல்ல ரொட்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லங்கறியா? என்ன ஆப்ஷன்ஸ் இல்லன்ற மச்சான் ரொட்டேஷன் பாயிண்டே வந்து இட்ஸ் நாட் லைக் ஹேவிங் ஜாக்கா மாதிரி 2 பிளேயர் ஸ்குவாட்ல வைக்கிறது கிடையாது. நம்ம மேன் சிட்டி கிடையாது. நான் வச்சுக்கோ மேன் சிட்டி தான் மார்டேஸ்ல லாரி டேவிட்ஸ் லாரி பிரெண்ட்ஸ்ல வைப்பாங்க. நம்ம வந்து இல்ல ரொட்டேட் பண்ணோட பாயிண்டே you figure out a game plan where you are changing a light or a weaker player by strengthening on other areas and changing things tactically. நீ ஒரே டாக்டிக் வச்சுன்னு எனக்கு ஜாக்கா தவிர வேற யாரும் இல்லன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? That's where like manager experience. Then let me counter with this. But do you guys agree in this logic or like is it like am I like not thinking? No, I agree with that thought process, but the only thing that doesn't work in your favor is for all the games squad has been rotated with Shaka out and Ceballos or Elneny playing in the center. Our results have been putrid. Results are a side effect of not rotation and not having tactical variability. You are harping on the result. You are putting the Ceballos is making mistakes. Adukku tactical ko if I am literally assisting an opponent's goal, how is that a tactical mistake? They don't confuse the specific for the general. Okay, அது ஒரு நடந்தது அது ஒத்துக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாரேஸ் கூட தான் வந்து கடைசி ஃபைனல் லெக்ல வந்து எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுவோம். ரைட் பேக் ஆடும்போது சாரி லெஃப்ட் பேக் ஆடும்போது மொக்கையா பாஸ் பண்ணுவான். அதெல்லாம் வந்து சுவாரேஸோட இன்டர்சேஞ்ச் பொசிஷன்ல நான் சொல்ல முடியாது. But the general fact remains that there was not enough rotation done. There was not enough variability in like the tactics that he used throughout the season. Formation மாற்றத்துல இருந்து எல்லாமே ஓகேவா? அதுதான் நான் மீன் பண்றேன். I'm not like saying இந்த கேம்ல நம்ம ஜாக்கா வைக்க கூடாது. You're confusing the specifics for the general. No, so I'm not. No, I'm not. I'm what I'm talking about is this: the skill level of players are completely different, and for that, என்னதான் rotate பண்ணாலும் it's only going to give you an edge to an extent. That's the point. First day சொல்றேன். You can't have 2 same skill level players in the team. Exactly. The same thing. அது okay. அது okay. அந்த skill level மாறும்போது you change the tactic, you change the formation. That's what good managers do. ஜாக்கா வச்சு நம்ம ஸ்பெசிபிக்கா செட்டா ஒரு மாதிரி ஆடுறோம்னா எல்னனி வச்சு அந்த மாதிரி ஆட முடியாது. மேனேஜரோட வேலை ஜாக்கா வந்து அந்த லெஃப்ட் பேக் பொசிஷனுக்கு போவான்ல கரெக்ட்டா கவர் பண்ண கேட்டி போகும்போது நாட் அது எல்னனி அந்த மாதிரி பண்ண மாட்டான். செபாயஸ் அந்த மாதிரி போக மாட்டான். So when you don't have a Xhaka, you need to change the plan. அதுதான் நான் சொல்ல வரேன். And changing the plan cost us because not only did the plan not work, because of the deficiencies of your rotated player, it was exacerbated further. புரியல, திருப்பி சொல்லு. Your plan was to augment the incoming player. Okay, அந்த incoming player வந்து அவனுக்காக செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்துறோம். அந்த மாத்தின ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. incoming player is also deficient, so you're a double jeopardy அங்க. அதுதான்டா ஒழுங்கா பண்றதுதான் மேனேஜரோட வேலைன்னு நாங்க சொல்றோம். ஓகே, அது மேனேஜர் பண்றது ஒரு எக்ஸ்டென்ட். ஓகேயா? and at what point do you say okay the players are also at fault அப்படின்னு? They equally at fault. How many people played? அப்படியே கண்டினியூ பண்ணு. ரெக்கார்டிங் நான் அப்படியே பட் ஓகே, சோ அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. லாஸ்ட் இதுல பேசினதுதான். இப்போ என்ன பாயிண்ட்னா வந்து நாங்க அரவிந்துக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்றோம்னா ரொட்டேஷன்களோட ஒரு விஷயம் வந்து லைக் இட் இஸ் ட்ரூ. குவாலிட்டி உனக்கு என்னைக்குமே இருக்காது, தட் இஸ் ட்ரூ. பட் நாங்க என்ன சொல்றோம்னா the manager should have done something to find a way to play Elneny or Ceballos, the lesser quality players, and நாங்க வந்து அது ப்ளே பண்ணிட்டு we are not asking him to win the league or like win the Champions League. அதெல்லாம் இல்ல.
பாசிபிளா கொஞ்சமா டீசென்ட்டா ஆடணும், அது ஆட முடியல. அதுதான் நாங்க சொல்றோம். அந்த ரொட்டேஷன் வந்து ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் ஆகல, கரெக்டான அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகல. அது இம்ப்ளிமெண்ட் ஆற சமயத்துல ஒழுங்கா ஒர்க் ஆகல, அது ஒழுங்கா பண்ணணும்னு நான் சொல்றேன். I think that's a fair assumption. That is true. Yeah. அது என்ன லைக் செபாயோஸ் நம்ம சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், பட் செபாயோஸ் வச்சு ஒரு விதமா ஆடலாம்ல, அந்த ஒரு விதமா நம்ம ஆடலையே, அதுதானே மேட்ரு. அதுதான் நாங்க சொல்றோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருக்கு. சீசன் ஆஃப் 2 halves நம்ம வந்து செல்சி கேம் டர்னிங் பாயிண்ட் எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ் சொல்லணும். அது வரைக்கும் 3-4-3 ஆடிட்டு இருந்தாரு. அந்த கேம் he was forced to play those two guys. சாக்கா ESR ஆடினாங்க அந்த கேம். செல்சி கேம்ல இருந்து ஒரு டர்ன் அரவுண்ட் இருந்திருந்தாங்க. செல்சி கேம்க்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் தாறுமாறா போயிட்டு லீக் அன்பீட்டன் எல்லாம் போல, அதுக்கப்புறமும் தோக்க செஞ்சோம். பட் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது டீம்ல, லைக் த வே இன் விச் we were moving the ball, எல்லாமே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அது இட் இஸ் டவுன் டு these two youngsters. எனக்கு என்னன்னா ஆர்டேட்டா வந்து நம்ம என்ன வேணா சொல்லலாம், யங் மேனேஜர் எல்லாமே எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பட் what took him so long? இதுல வந்து like we can talk, what took him so long to implement this, do you think? Like was he, of course he was trusting the experienced players, but do you think he was ஒரு மாதிரி வந்து desperation to win அந்த பாயிண்ட்ல வந்து like he just wanted to keep his senior players, juniors இல்லாம, like எனக்கு வந்து என்ன இதுனே தெரியல. அது இல்ல he played it safe. சிம்பிளா சொல்ல போனா he played it safe. ஏனா வந்து he didn't trust the younger players to deliver. அதுதான் அவனோட biggest flaw. Initial stagesல வந்து since he was a novice manager, he banked upon his senior players to perform, and unfortunately that didn't happen. அதுக்கப்புறம் he was forced to play the younger squad. இல்லாட்டி அவன் வந்து வில்லியன் வந்து மேபி ஒரு கோல் அடிச்சிருந்தா கூட வந்து I don't think he ever would have gotten ESR or anyone. வில்லியன் ஒரு கோல் அடிச்சிருந்தானா அவனுக்கு செலவு வச்சிருப்பாங்க. இது என்ன நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம டீமுக்காக ஹையர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டெலிவரபிள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம ஜூனியர் ரிசர்ச் ஹையர் பண்ணுவோம். சீனியர் பரவாயில்ல, சீனியர் ரிசர்ச் தானே ஹையர் பண்ணி ப்ராஜெக்ட் போடுவோம் டீம்ல. ஹையர் பண்ணிட்டு சீனியருக்கு வந்து டைமே இல்ல. இப்போ வந்து நாளைக்கு முடிக்கணும், ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு நிலைமை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்விட்ச் பண்றோமா மாட்டோமா? நம்மளுக்கு எப்படி வின் பண்ணோம்னு நினைக்கும் போது நம்ம கண்டிப்பா we'll find a way. That is what I'm trying to say. Arvind, any thoughts on that? I just look at it this way. You have a bunch of youngsters and you're not in form. The tide's turning and sentiments getting negative. Ipo வந்து you get the youngsters in and it backfires. The results are still the same. Hindsight is 2020. ASR came in, he changed the course of the season. That's history. But what if they came, no matter what he did, நம்ம வந்து ஏதாவது குத்தம் சொல்லி தான் இருப்போம். யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸோட போனோம், சீனியர் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, யங்ஸ்டரோட போனோம். Willian, for all his experience, even he couldn't take all of the criticism and his form fell off a cliff. How long it would have taken for Saka or ESR to have the same effect? Yeah, but did Willian himself came out and spoke that he still didn't know what position he was getting played by Arteta, right? That is ஒரு quote in an entire interview. You are taking it completely out of context. The entire context is not that. இது வில்லியனை நம்பினதுக்கு சரியா தப்பா? வில்லியனை நம்பினது தப்பா சரியா இல்ல. It's வில்லியனை நம்பணும், he didn't deliver. I don't think there is a what else. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் வந்து கண்ணாப்னான் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணுவான். யாரு? நம்ம ஃபர்ஸ்ட் கேம் வில்லியன் பார்த்துட்டு ஐயோ இன்னொரு விக்கெட் ஆகியமா நம்ம வந்து ஒரு சும்மா சொன்னோம். நம்ம வில்லியன் இஸ் கோயிங் டு பி கே. இந்த மாதிரி குட்டி டீம்ஸ் எல்லாம் ஆடி நம்மள வந்து இது பண்ணிடுவோம், காப்பாத்திடுவோம் வில்லியன். he knows how to unlock, he has the key அப்படி எல்லாம் சொன்னாங்க. கடைசியில அவனே ஒரே ஒரு கோல் போடுறதுக்கே கடைசியில எத்தனாவது கேம்ல போட்டா? 36 கேம்ல போட்டான் ஃபர்ஸ்ட் கோல். கடைசி கேம்ல போட்டா. இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன? He's also a little unlucky. ஏன்னா 2-3 ஃப்ரீ கிக்லாம் ஆஃப் த பார் போச்சு. மேன் யுனைட்டடோட ஒன்னு ஆஃப் த பார். He had like 4 or 5 shots off the bar this season. ஒரு சில மேன் யுனைட்டடோட ஒரு ஷாட் டைரக்டா டிஎம் என்ன அடிப்பாங்க. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த the one we won at Old Traffordல he'll hit one off the bar first halfல. ஏதோ இப்ப வில்லியனோட ஹைலைட்ஸ் என்னெல்லாம் பேச பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பார்ல வச்சிருக்கான், செகண்ட் ஹாஃப்ல 36 கேம்ல ஒரு கோல் போட்டிருக்கான். இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
இல்ல இப்போ ஒரு நல்ல விஷயம் தான் வந்துட்டு இருக்கு வெளில, அது நல்லபடியா முடிஞ்சுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். He wants to go back to Chelsea. ஆமா, நம்மளே வந்து டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்துல தான் இருக்கு. வெஸ்ட்லேண்ட், நார்த் லண்டன் டு வெஸ்ட் லண்டன் ஜஸ்ட் 22 minutes தான் ஆகும், டக்குன்னு போயிடலாம். டாக்ஸி அதுக்கு பிரைவேட் ஹெலிகாப்டரே கொடுக்கலாம் போறான்னு சொன்னாங்க. கொண்டு போய் இப்போ what will happen if do we expect to make a profit on Willian, sign him for free and sell him for 5 million? அவனுக்கு விட்டு போனாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான்டா, காசை பார்க்காத. காசு ஒண்டி ப்ராஃபிட் கிடையாது. வில்லியன் டீம் விட்டு போனாலே என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல நிம்மதி. ஏன்னா இப்ப வந்து லூயிஸோ கிளம்பிட்டான், டேவிட் லூயிஸோ கிளம்பிட்டான். அதனால வந்து இப்ப வந்து what you call போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து கம்மியாயிட்டே போறாங்க. கண்டிப்பா அவங்க கிளம்புவோம். ஆனா அந்த Gabriel Magalhaes farewell was really nice to see. On the farewell to the No, that shows the amount of respect people had. I mean, the team members, even though he was not performing, I mean, like, but in the season la vande he was one of the standout performers. Whenever he played, I mean, like, except for a couple of mistakes which he did, almost the entire season he was good. He was a rock in the back. அவ ஆடினானா ஓகே கோல் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். Because he was able to pass the ball and do something. And அவனோட அந்த 3 passes which he made, அந்த ஒரு அசிஸ்ட் அவன் கொடுப்பான், பேஜாரா இருந்தது. அந்த ஓபாக் ஒரு த்ரூ பால் கொடுப்பான், அது வந்து தாறுமாறு. And a couple of lobs which he did, அதெல்லாம் வந்து that's a natural asset for him. So Luis வந்து கண்டிப்பா வந்து for 7 million which we paid for him, apart from the fact that he had 3 red cards and he gave away 4 penalties, that was a decent signing. Definitely decent signing. கொஞ்சம் அதே 2 million ராப் ஹோல்டிங் பண்ணிருந்தா, ராப் ஹோல்டிங் நான் இப்போ சொல்றேன் 2 மில்லியனுக்கு அவன் வந்து தாறுமாறு சைனிங் டா. 2 million ராப் ஹோல்டிங் யாருமே ஓவர் ஆஃப் யாருமே வந்து எக்ஸாக்ட்லி. அவன் வந்து நான் லாஸ்ட் சீசன் அவன் லோன் போயிருக்கணும், நல்ல காலம் வந்து அவன் போல. அவன் போயிருந்தானா வந்து கிழிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. நம்ம எங்க தெரியுமா ஏதாச்சு அந்த குஷல் நீ வந்து சூத்தாட்டம் கிளம்பி போனானே அவருக்கா ஒரு பிளானே இல்லாம சடனா போயே ஆகணும்னு நினைடாம. It was not the club. சொல்றேன் அங்கதான் வந்து 10 நிமிஷத்துல வந்து இதாச்சு, நம்மளுக்கு டபுள் ஆச்சு. இப்போ his team is சொன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இவெல்லாம் சைன் பண்ணி மாறுவான் அப்பமா சார் அது இதுன்னு. And Arteta வந்து the way he handles Saliba, அந்த விஷயம் யார் that has gone unnoticed by so many people. I mean, like, that he needed time. He lost his mother. He needed some time to basically, and ஒரு இதுவே வெங்கரா இருந்தா என்ன பண்ணிருப்பார்? Do you think he would have sent him on loan? கண்டிப்பா இல்ல. I mean, he would have kept him in the academy. He would have made sure that he plays for under 23. Naturally next seasonல வந்து அவனை bring him பண்ணிருக்கணும். ஆர்டேடா மாதிரி வந்து நீ வந்து தேவையே இல்லடா. He didn't even put him in the squad. But he was not registered. That's what I'm saying. He didn't even put. Whose mistake is that? We signed him for 27 million. 27 million. So when the one season loan, like, he's performed really well at least. Excellently. So, yes. Don't you think that like it has actually done him a lot of good at the end? We are getting a much. நான் சொல்றேன். Had he played in the 23, had he played in England, that would have been a different story. He would have been better prepared for here. Okay, Nice அங்க போய் விளையாடுனது which he was already doing. கொஞ்சம் maturity வந்திருக்கும். But don't you think he would have been better if he was playing in England? Definitely. கண்டிப்பா. That is a question, Rohit. Definitely. But I don't know. I mean, like, who would he have played over? Definitely நம்ம போனது வந்து இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல டேவிட். மச்சான் அப்படி பார்த்தா நீ வந்து லீக்ல கூட யாருக்கா லோன் கொடுத்துக்கலாம், செகண்ட் டிவிஷன் யாருக்காது. நான் அதுதான் நினைச்சேன். நான் லீக் தான் லோன் போவேன். லீக் ஆர் சாம்பியன்ஷிப் தான் நான் லோன் போவேன் நினைச்சேன். But for me, I'm glad that he at least got playing time. Like சும்மா உட்காராம he got playing time. ஆமா. So that was good for me. Okay, so இது வந்து எல்லாத்தையுமே ஒரே பார்ட்ல முடிக்கலாம்னு நினைச்சோம். So but வேணாம், என்ன பண்றோம்னா பார்ட் 2ல நம்ம வந்து பிளேயர்ஸ் பத்தி அந்த இது மிட்ஃபீல்ட் அட்டாக் டிஃபென்ஸ் எல்லாம் பத்தி பார்ட் 2ல நம்ம போறோம். Who should stay, who should leave, what did they do this season? கண்டிப்பா டைசெக்ட் பண்ணோம். அது பார்ட் 2 மேனேஜர் டைசெக்ட் பண்ணோம். டேய் இன்னும் நான் இப்ப நிறைய பார்ட்ஸ் பண்ணுவோம் அருண் மேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய கேப் வார்லாம் டச்சே பண்ணனும்டா. வார் கூட டச் பண்ணலாம். தனியா ஆரம்பிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் ஃபார்வர்ட் மிட் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் பேக்கப், ஸ்குவாட் டெப்த், இது மாதிரி நீ ஒரு 4-5 பிரிச்சு விட்டுருந்தா கரெக்டா இருக்கும். அதான் அது பண்றேன். பட் ஆனா இந்த பாடம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து லெஸ்ட் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன் ஈச் ஆஃப் த காம்படிஷன்ஸ் வி என்டர்ட், அது ஜஸ்ட் அத பத்தி பேசிட்டு இன்னொன்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து கீ பீரியட்ஸ் இன் லைக் அந்த FA கப்ல இருந்து எலிமினேட் ஆனது, ஒரு கீ ஒரு என்ன சொல்றது திடீர் வீக் ஹோம் ஃபார்ம் டிராப் ஆனது,
ஓகேவா? அதெல்லாம் வந்து கீ மூமெண்ட்ஸ் இன் லைக் தி சீசன். அந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் டைசெக்ட் பண்ணனும்னு வெச்சுக்கோ, என்ன நடந்தது அப்படின்னு. அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகே, சோ அப்பனா ஃபர்ஸ்ட் பிஎல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஎல் ஓவரால் ரேட்டிங். நான் குனிஞ்சிட்டேன், நீங்க தான் சொல்லணும். நான் இந்த क्वेश्चन பாஸ் விட்டேன். எனக்கு வந்து நான் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே நான் வந்து இந்த பொசிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த பொசிஷன் நம்ம வந்து முடிச்சோம். அதனால எனக்கு வந்து there is no big I was disappointed in few things which he did. ஆனா பொசிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா we deserve to be in 8th. அவ்வளவுதான். நம்பர் 2, மிஸ்டர் நம்பர் 2 நீங்க சொல்லுங்க. ரன்னர்ஸ் அப் அரவிந்த் சொல்லுங்க. அதுதான் நம்பர் 2வா? எவ்வளவு ரேட்டிங்? எனக்கு வந்து ரேட்டிங் அவுட் ஆஃப் 10னா இட்ஸ் ஏ 5.5 somewhere bang average for what Okay, we started with. நான் ரேட்டிங்கே கொடுக்கலடா. நான் என்ன சொன்னேன்னா எக்ஸ்பெக்ட் தட் தான் சொன்னேன். அந்த நம்ம ரேட்டிங் எப்படி கொடுக்க முடியும்? நம்மளோட பொசிஷன் வச்சு கொடுக்க முடியும். பொசிஷன் வந்து நான் 8th ன்னு பிரெடிக்ட் பண்ண 8 வந்துட்டோம் நம்ம. அதனால வந்து பெரிய இதெல்லாம் இல்ல. I don't know if it thinks that there were a lot of questionable calls. I wasn't really அத்தைக்கு தாடி முளைச்சா சித்தப்பாங்கற நீ நம்ம அந்த 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 மேட்ரிக்குள்ளே நம்ம இப்ப போல. அத்தைக்கு தாடி முளைச்சா சித்தப்பா, அது கரெக்ட். அதுதான் நீ சொல்ற. நீ அதுக்குள்ள தான் போற. அந்த தாடியை சரி, ஓகே. ஓகே, I don't want to crib over that. கரெக்ட் தான். 5.5 it's a bang average season. இல்ல season to forget. bang average season டேய், நம்ம ஆவரேஜ் சீசன்ல பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போற வேற ஆவரேஜ்ங்க. அதுக்கு நீ ஆவரேஜ் ஸ்கோர் கொடுத்திருக்க. ஆவரேஜ் சீசன்னா 4th ஃபினிஷ் பண்றதோ 5th ஃபினிஷ் பண்றதோ ஆவரேஜ் சீசன் இருக்கு. அது நமக்கு ஆவரேஜ் சீசன். அதுதானே ப்ரோ நம்மளோட பேர் என்ன ஹோலி கிரெயிலா இருந்துச்சு. அதுவும் நியாயம் தான். 4th ஃபினிஷ் பண்றதுங்கிறது நம்மளுக்கு அப்பலாம் ஒரு பெரிய தாத்தா சொன்னாங்க. ஜூலூஸ், குவிலாச்சி, ஆண்ட்ரே சாண்டாஸ், ரைட் பேக் மறந்துட்டானா. இந்த 4 பேரை வச்சுட்டு 4th ஃபினிஷ் பண்ணதெல்லாம் டைட்டில் நம்ம கிட்ட கொடுத்துருக்கணும். அடி வாங்கினது நானு, கோப்பா எனக்கு தான் சொந்தம். லீக் சொதப்பிச்சு. நான் எஃப்ஏ கப்புக்கு லாஸ்ட் வரேன். நான் எஃப்ஏ கப் வந்து லைக் அது நம்ம வின் பண்ணணும். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வர நம்ம எஃப்ஏ கப்புக்கு லாஸ்ட் வரேன். கரபா கப், எனக்கு கரபா கப்ல என்ன நடந்துன்னு கூட ஞாபகம் இல்ல. நான் யூசுவலா நம்ம நாட்டிங்ஹாம் எது கூட நம்ம தோத்தோம்? நாட்டிங்ஹாமா எந்த டீம் கூட தோத்தோம் நம்ம? சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்ல யாரோட. சிட்டியோட தோத்தோம் கரபா கப்ப. அந்த ருனார்சன் ஒரு மிஸ்டேக் பண்ணுவானே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அபாரமா கீப்பிங் பண்ணிருப்பான், செகண்ட் ஹாஃப்ல மிஸ்டேக் பண்ணுவான். we'll lose the game I think 3-1 நினைக்கிறேன். Laka will pull one back. We'll go down 2-0. Laka will pull one back, but then கடைசில it will be too much. அந்த தேர்ட் கோல் தான் ரொனார்சன் வந்து ஒரு காவா விடுவோம். இப்போ இந்த கரபா கப் நான் ஏன் மெயினா கேட்டேன்னா, யூசுவலா தாத்தா காலத்துல நம்ம வந்து சின்ன பசங்களை ஒண்டி தான் இங்க ஆட விடுவோம். ஆமா. சோ இப்போ வந்து அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆன மாதிரி, கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி கம்பைன் டீமா மிக்ஸ் டீமா போறோம். ஆஃப் கோர்ஸ் ஆப்போசிஷன் சிட்டி நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது சிட்டியோட. சோ மேபி அதனால போறோம். எதுக்கு யங் பேப்பர் ஆடுனாங்கன்னா, ஏன்னா நம்ம அப்ப சாம்பியன்ஸ் லீக்ல இருந்தோம். அதனால வந்து நமக்கு ஸ்குவாட் டெப்த் இல்லாதனால நம்ம வந்து யங் பிளேயர்ஸ வந்து எஃப்ஏ கப்லயும் கரபோ கப்ல ஆட வச்சாங்க. இப்ப நம்ம எதுலயுமே இல்லையா, அப்புறம் என்ன? எல்லாரும் ஆளுக்கு எதுல வேணா ஆடுகிறாங்க. ஓகே, சோ யூரோப்பா லீக் கரபோ வேணாம். யூரோப்பா லீக் எனக்கு தெரியும், நம்ம நிறைய பேசப்படுது. லைக் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கேம் அது. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து Wenger would have never gone to a game like this against an opposition like Villarreal. Wenger would have never done that. படுதோல்வி அடைஞ்சிருக்கோம், 10-2 தோத்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தட்டி தானே போனோம் அந்த ஏரியாக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் முன்னாடியே வந்து நம்ம வந்து என்ன கன்வின்சிங்கா வின் பண்ற மாதிரி எல்லாம் போல. மொனாக்கோட ஹோம்ல 3-1 தோத்தோம். ஆமா, அது வந்து வெங்கர் டைம்லடா. ஆமா கரெக்ட் தான். இல்ல வெங்கரோட அப்படி போயிருக்க மாட்டோம் அப்படின்றமே. மொனாக்கோட 3-1 தோத்தோம். அன்னைக்கும் இதே மாதிரிதான். என்ன ஃபார்மேஷன் அதே மாதிரி இருந்துச்சு முன்னாடி கேம் ஆடின மாதிரி. பட் ரொம்ப பெருசா நம்ம கிளிக்கல அந்த கேம்ல. அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். நீ மொனாக்கோட ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்ற. Of course, இல்ல all I'm saying is this, we can just say formation அதனால பிரச்சனை, அதனாலதான் நம்ம தோத்தோம், we can say that, but fact of the matter is ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ஏதாச்சும் ஒரு கேம் எடுத்து பாருங்க இந்த சீசன்ல, அந்த சீசன்ல எவ்வளவு விளையாடி இருக்கோமோ that's exactly how we perform. மொனாக்கோ அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சீசன் when we played like teams in Europe, நம்ம வந்து என்ன சொல்றது, அதுவே ஒட்டிக்காடி வந்து தான் சொல்லணும். we were like என்ன சொல்றது, கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு இல்ல.
ஓகேவா? ஒரு லெக் சூப்பரா ஆடுவோம், ஒரு லெக் வந்து மொக்கையா ஆடுவோம், ஸ்கிரேப் த்ரூ பண்ணுவோம். ஓகேவா? லக்ல அதுதான் நான் வின் பண்ணிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா ஓகேவா? ஜெபைராஸ் வந்து சிங்கிள் ஹேண்டடா நம்மள தோக்க வைப்பானே ஒரு மேட்ச்ல ஒலிம்பியாக்கோ ஒரு மேட்ச்ல தோக்க வைப்பான், பல மேட்ச்ல ட்ரை பண்ணோம், ஆனா நம்ம தோக்கல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம். ஒரு மேட்ச்ல தான் எவிடென்ட்டா தெரிஞ்சது அவன் தோக்க வச்சது நம்மள. ஒலிம்பியாக்கோஸ் கூட we were very lucky. ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து he misses the last chance. அது போய் இருந்ததுன்னா நம்ம அப்பவே வந்து வெளில வந்துட்டு இருப்போம். we wouldn't have even face Lavia break. அதனால ஒட்டுக்காஜி அடிச்சுதான் அவ்வளவு தூரமே போனோம்னு சொன்னாங்கல்ல. கடைசி வந்து என்ன சொல்றது, எல்லாமே வந்து போனது வந்து ஒட்டுக்காஜி அடிச்சதுதான். கரெக்ட். யூரோப்பா லீக். ஓகே, FA கப் வெரி டிசப்பாயிண்டிங். நம்மளோட கப் இது. நம்ம from the moment like அந்த டீம் அன்னைக்கு அந்த பாட் முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாப்லாம் சண்டை போட்டோம்ல FA கப் நம்ம டாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் செம்ம கடுப்பாயிட்டேன். எனக்கு அதுதான் புரியல. லைக் ஒரு டிஃபரெண்ட் யூரோப்புக்கு of course யார் ஸ்கோர் பண்ணுவா சவுத்ஹாம்ப்டன்ல? ஏன் இவன் இங்கிலீஷ்க்கு வாட்டியா வால்காட் வந்து அசிஸ்ட் பண்ணுவான். வால்காட் will assist I guess. வால்காட் ஒன்னு ஸ்கோர் பண்ணுவான்டா. ஆமா, ஒன்னு ஸ்கோர் பண்ணுவான், இன்னொன்னு இங்ஸ் ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுலயும் ஏதோ டிஃபெண்டிங் மிஸ்டேக் ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதோ அப்படியே ஜாலியா நடந்து போயிடும். எனக்கு அத பத்தி அந்த கேம் பார்த்தா எனக்கு வந்து என்னன்னா வந்து லைக் அட் தட் பாயிண்ட் ஒரு லீக்லயும் நம்ம யூரோப்பா லீக் ஸ்பாட்ஸ்ல ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. சோ அதனால நம்ம லீக் கான்சென்ட்ரேட் பண்ணி எஃபெக்ட் போறோம். ஆஃப் கோர்ஸ் ஹைண்ட்சைட்ல நம்ம என்ன வேணா சொல்லலாம், பட் அது ஒரு ப்ராப்பரான டெசிஷன். எனக்கு இன்னுமே அது வந்து என்னால ஒத்துக்க முடியல. ப்ராப்பரான டெசிஷன் தானா என்னால ஒத்துக்க முடியல. ஏன்னா வந்து அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து லைக் யூரோப்பா லீக் கூட நியூ மேனேஜர், ஓகே யூரோப்ல ஆடுறான், உனாய் எமரியோட ஆடுறான், நம்ம வந்து ஃபாஸ்ட் எல்லாம் சொல்லலாம். இங்க நம்ம தெரிஞ்ச ஏரியா FA கப் எனக்கு அது விட்டுட்டு என்னால ஒத்துக்கவே முடியல. லைக் how did it happen? I might have defended Arteta at that point, but like நான் யோசிச்சு பார்க்க like and how the season has panned out. அதுதான்டா அன்னைக்கே நான் அவுட்ரேஜ் ஆனேன். எல்லாரும் வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணிருந்தீங்க. இல்லடா மச்சான் நிறைய கோப்பை இருக்கு. There were only 3 points difference between us and second point. எவனோ இருந்தாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் 3 points கம்பேரிசன் போட்டாலே அரவிந்த் தான். டெக்னிக்கலி அப்ப நம்ம லீக்ல 11th வருது. அப்படியே விட்டதுதான் மனசு ரொம்ப இதுவா இருந்தது. ஓவரால் ஐ திங்க் we finished in every நம்ம எந்த காம்படிஷன்லாம் என்டர் பண்ணமோ நம்மளோட ஒர்த் எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடிதான் வெளில வந்தோம். நம்ம இருந்தது லைக் ஓவராலா வந்து ஐயோ யூரோப்பா லீக் வந்து disappointing in the sense like எனக்கு வந்து disappointing in the way in which we approached the game, not disappointed in where we ended. I think அதுதான் என்னோட opinion of course of all the competitions that we played. அதனால தான் அரவிந்த் சொன்ன மாதிரி bang average. So I think do you guys agree with that? Like overall நம்ம என்ன ஒர்த்தோ அதுதான் அந்த பொசிஷன்ல கரெக்ட்டா finish பண்ணணும். ஒவ்வொரு காம்படிஷன் மச்சான் like I feel like Arteta did like a better job than what was expected of him. Okay, our first manager, big team, like one of the biggest teams in Europe with a lot of pedigree. But I feel like the players did not justify their roles in the season. If I was considering who was more to blame, I would blame the players more than Arteta. At that point, I'll agree. Like to whatever like Aravind was saying before, players did not pull their like weight. Abba was like one season we had a lot of issues and all that. Evlo other players irukanga, they did not play to their potential. Like senior players like Willian would like that's what I feel like could have done better. Even Partey, like first vandadhula and like by the time he finished the season, like he was like enna nadakudhu adina baban mudichundiran. Somehow he was ended the season in England like ஒரு மெச்சூரிட்டி ஓட யாரும் இந்த மாதிரி ஒத்தரையா வந்து டைசெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிளேயர்ஸ் பத்தி டீப் டைவ் பண்ணலாம், பட் லைக் அப்சல்யூட்லி ஹாரிபிள். பிளேயர்ஸ் பத்தி அடுத்த பார்ட் 2ல பேசுவோம். ரோகிமேனோ சொல்லிருந்தியே. இல்லடா Partey பத்தி சொல்லும்போது I definitely think that Elneny had a bigger impact than Partey in this season. True, very true. அவரோட இம்பாக்ட் வந்து low risk low reward bro. இல்லடா மச்சான் நீ என்ன மச்சான் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்குவாட் பிளேயர்டா. யூ நீட் a person like that. ஓகேவா? 10,000 ரூபாய் கொண்டு போய் FT ல போடுற மாதிரி. அது அப்படியே சேம்பர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்குவாட் பிளேயர்ஸ். You need it for rotation. You need them to come and play 2 games like in a month or something. அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணதுக்காக வேணும். எத்தனை அதாவது அப்ப எங்க அடிக்கிறானே புரியலடா கடைசில. அதாவது முக்காவாசி பால் வந்து it was going away from the எங்கயோ அடிக்கிறான் அவன்.
அவனோட பாசிங்கும் வந்து ரொம்ப பூரா இருந்தது. இட் வாஸ் யாரு? கம்ப்ளீட் புவர். பார்ட்டி ஒரு 5-6 கேம்ஸ்ல வந்து அவன் என்ன ஆனானே புரியல. லாஸ்ட் 10 கேம்ஸ் அப்படிதான் ஆனான். லைக் ஃபைனலா அந்த லாஸ்ட் கேம் வின் பண்ண பெப்பே 2 கோல் போட்டு அது மட்டும் தான் நல்லா ஆனான். ஆமா, மத்தபடி எல்லாமே லைக் his passes were not reaching the player at all. அது யார என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் கிறிஸ்டல் பேலஸோட நம்ம அந்த ஈக்குவலைசர் கன்சீட் பண்ணது பார்ட்டியோட ஃப்ரீ கிக் தான். அந்த மாதிரி அவன் வந்து இந்த சீசன்ல ஒரு 6-7 ஃப்ரீ கிக் டேஞ்சரஸ் பொசிஷன்ஸ்ல கன்சீட் பண்ணிருப்பான். ஜஸ்ட் சோ we are so lucky that we only conceded 1 goal out of that. And நம்ம எவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்ணோம் இந்த சீசன்? 38 அதுல நம்ம வந்து இன்னொரு ஸ்டார்ட் பார்க்கணும். எவ்வளவு வந்து டிஃபென்சிவ் எரர்ஸ், எவ்வளவு அட்டாக்கிங் அந்த அட்டாக் பண்ணி ஸ்கோர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சது நிறைய டிஃபென்சிவ் எரர்ஸ் இருந்தது. ஒவ்வொன்னா பாப்போம். I mean despite of our improvements in the defense, yeah. அதான் அடுத்த பார்ட்ல போறப்ப நம்ம ஒவ்வொன்னா பாப்போம். டிஃபென்ஸ், அட்டாக், மிட்ஃபீல்ட் எல்லாம் ஒவ்வொன்னா பாப்போம். ஐ திங்க் இன்னைக்கு இவ்வளவு பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஓவரால் சீசன் ஓகே. ஓவரால் சீசன் your thoughts? இன்னைக்கு என்ன சந்தோஷம்னா யுனைட்டட் நல்லா இருக்கும். அதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லலாம்னு இருந்தேன். ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் உடனே வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஓலே 2 minutes silence at the wheel. So overall thoughts on the season and what to expect for the future. ஏதாவது பாசிட்டிவா ஃபியூச்சருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த அதுல கேக்குறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் மச்சான். ஹோப்ஃபுல்லா தான் இருக்கணும். இல்லன்னா உட்கார முடியுமா? இல்ல நம்ம பெரினியல் கனர்ஸ்ரா. எப்பவுமே நம்ம வந்து சீசனுக்கு போகும்போது நம்ம வந்து அப்படியே நம்ம அப்படி தூக்குறோம்டா. அடுத்த வருஷம் போவோம். சீசன் ஆரம்பிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பட் டாப் ஆஃப் தி டேபிள் ஒண்ணு இடி இருக்குது. கடவுளுக்கு சரி பாய்ஸ். வெயிட்டா கேட்டுச்சே ப்ரோ. அதோட முடிச்சிருவோம். வாயில இருந்து மங்கள பாரிட்டு முடிச்சிருவோம். ஓவரால் தாட்ஸ் ஆன் தி சீசன். On this season, this season to forget, onward and upward. தயவு செஞ்சு உன்னை மட்டும் சொல்றேன் அரவிந்தா. நெக்ஸ்ட் சீசன்ல வந்து ரன்னர்ஸா வருவோம், இதுவா வருவோம். முதல்ல வார்னிங் கொடுத்தாச்சு அரவிந்தா. முதல்ல Okay. I will just stick with top 4. Okay. Super. So I think இது பேசணும். So நான் வந்து சொன்ன மாதிரி the plan is to dissect the season. So first வந்து ஓவராலா ஜெனரிக்கா நம்ம சீசனை பத்தி பேசுவோம், நம்ம காம்படிஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசுறோங்கிற ஐடியால தான் இந்த பார்ட் பண்ணுவோம். So இது வந்து ஒரு சீரீஸ்ல மேபி லைக் episode 34 of course, last episode for the season. பட் இதை தாண்டி நாங்க பண்ண போறோம். ஒவ்வொரு பொசிஷனாவோ இல்ல ஒவ்வொரு ஏரியாஸாவும் பண்ண போறோம். And those spots will also be coming up in the subsequent weeks. And இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு குப்பையை ஓடி நோண்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஊரா வீட்டு குப்பையை நோண்டுறதுக்கு வெளி கிளப்ல எல்லாம் ஆளு கூட்டு வந்து பேச போறோம். ஸோ அதுவும் நடக்க போகுது. ஸோ we have a lot of reflective content. We have a lot of exciting reflective content ahead. ஸோ நீங்க என்னன்னா வந்து லைக் எங்களை பாட கேட்கிற 20 பேர் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பத்தி பேசணும்னா இருப்பாங்கன்னா தயவுசெய்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க அதையும் டெஃபினட்டா பேசுறோம். எங்க ஃபேன்ஸை நாங்க நிறைய மதிப்போம், தேங்க்யூலாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி போல ஸோ அப்படியே we'll meet you guys again in the next episode which would be as exciting as this one. So thanks a lot guys. என்ன எப்படி என்பதே தெரியல. நம்ம யூசுவலா கரெக்டா கன்க்ளூட் பண்ணுவோம் இந்த பாட இங்க இருந்து என் பண்றதே தெரியல. ஸோ அப்படியே இதோட நிறுத்திப்போம். Thanks a lot guys. See you. All right. Thank Come you. on, you Gunners. Bye.